தேசியகீதம் 2 தடவை பாடுறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. அதனால நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஒன்றிய அரசுடைய என்ன வலியுறுத்தினாங்களோ அது நம்ம வந்தே மாதத்தை எடுத்திருக்கோம். தமிழ் தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை கொடுத்தோம். தேசிய கீதம் 2 முறை ஒழிக்கப்பட்டதால் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நம்ம வந்தே மாதத்தை எடுத்துக்கிட்டு தமிழ் தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை கொடுத்துருக்கோம். முதல்ல உதயநிதிக்கும் இல்ல வந்த எதிர்கட்சியினருக்கும் ஒண்ணு புரியணும். இன்னைக்கு கவர்னர் உரை, இன்னைக்கு கவர்னர் மட்டும் தான் பேசுவார். கடைசியாக முதல்வர் என்னைக்கு பதில் உரை இருக்கோ அன்னைக்கு முதல்வர் பதில் உரை இருப்பார். அவங்க முதல்ல அசம்பிளியை 5 வருஷமா அவர் அசம்பிளியில இருந்திருக்காரு எம்எல்ஏவா. திரு உதயநிதி துணை முதல்வராக இருந்திருக்கிறார். அப்ப என்ன நடைமுறைன்னு இது வரைக்கும் தெரியல. முதல்ல இன்னைக்கு கவர்னர் உரைக்கு நடுவில் யாரும் பேச மாட்டாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று முதலாவது சட்டசபை கூட்டத்தொடர் கவர்னர் உரையோட தொடங்குச்சு. கவர்னர் உரை தமிழ் தாய் வாழ்த்தோட மிகவும் அமைதியாக நடந்து முடிந்தது. கவர்னர் உரையில நமது தலைவர், அதாவது எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் முதலமைச்சர், தமிழக முதலமைச்சர் அவருடைய அடுத்த 5 ஆண்டுகள் எப்படி செயல்பட போகுது, இந்த ஆண்டுகள் நம்மளுடைய எதை நோக்கி நம்ம பயணிக்கும், இந்த அரசோட விஷன் என்னவா இருக்கும், வளர்ச்சி எதை நோக்கி இருக்கும், இருமொழி கொள்கையில என்ன நம்மளுடைய என்ன பின்பற்ற போகிறோம், அதே நேரத்துல முல்லை பெரியாறுல எப்படி என்ன மாதிரியான ஸ்டாண்ட் எடுக்க போறோம், இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவுபடுத்தி இந்த கவர்னர் உரை முழுமையாக அமைந்திருக்கிறது. கண்டிப்பாக கொடுக்கப்பட்ட அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற எவ்வாறு திட்டம் வகுக்கப்பட்டது, அதாவது சிறப்பு திட்ட அமலாக்கத்துறையின் கீழ் அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்ற எவ்வாறு ஒரு 10 மேலோட்ட திட்டங்களுக்கு கீழே அனைத்தும் பிரிக்கப்பட்டு எப்படி செயல்படுத்தப்படும் உள்ளிட்ட அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு முழுமையான கவர்னர் உரையாக இருந்தது. கண்டிப்பா பொதுமக்களுக்கும் தமிழக மக்களின் வளர்ச்சிக்கும் தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் தமிழகத்தை முதன்மை மாநிலமாக கொண்டு போய் நிலைநிறுத்துவதற்கும் முழுமையான ஒரு அனைத்து திட்ட வடிவத்தையும் இன்னைக்கு கவர்னர் உரையில் கொண்டு வரப்பட்டிருந்துச்சு. மிகவும் சிறப்பான ஒன்று என்னன்னா, ஆரம்பிக்கும் போதே எந்த பிரச்சனையும் இல்லாமல் தமிழ் தாய் வாழ்த்து முதல்வரின் என்ன முதல்வர் என்னென்ன ஆசைப்பட்டு இதை ஒன்றிய அரசை வலியுறுத்தினாலும் அதே போல இதே மாதிரி ஒன்றிய அரசும் தமிழகத்தில் கவர்னர் மாளிகையும் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் தமிழ் தாய் வாழ்த்தோடு ஆரம்பிக்க வேண்டும் என்று முதல்வர் ஏற்கனவே இதற்கான கடிதத்தை கொடுத்திருக்கிறாங்க, வலியுறுத்தியிருக்கிறார். அதே மாதிரிதான் இன்னைக்கு இங்கே நடந்திருக்கு. இதை அவர்களும் அந்த சட்ட திருத்தத்தை மேற்கொண்டு தமிழ் தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம். வேற ஏதாவது இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் தான் மிக நெருக்கமான ஒரு உறவு இருக்குது. இதுவரை தமிழக அரசுல கடந்த வாரம் ஒன்றிய இடி சார்பா ஒரு சில பேர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார். பல மாதங்களாக கேட்கப்பட்டது. அதற்கு இங்கிருந்து கையெழுத்தாகி போச்சு. இதுவரை கவர்னரையும் அப்ரூவ் பண்ணல. திரு செந்தில் பாலாஜி உட்பட்ட ஒரு சில பேர் மீது நடவடிக்கை எடுக்க இதுவரை கவர்னர் ஒப்புதல் அளிக்கவில்லை. கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு மேல அந்த ஃபைல்கள் எல்லாம் தேங்கி கிடக்குது. அப்ப யாருக்கு மேல மிகவும் இணக்கமாக இருக்கிறார்? கவர்னரும் திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒன்றாக இருக்கிறார்கள். இது பாரதிய ஜனதா கட்சியுடைய அனைத்து மறைமுக முகமாக திமுக இங்க இருக்கிறது. திமுக இங்க அவர்களை பின்னாடிருந்து எல்லாத்தையும் செய்ய வைப்பதே பாரதிய ஜனதா கட்சி தான். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. இதுவரை செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி இங்க இருந்து போன ஃபைல்ல எதுக்கு இதுவரை கவர்னர் கையெழுத்து போடணும்? அப்ப யாருக்காக கையெழுத்து போட முடியாது? அதற்கு முதல்ல கவர்னர் கையெழுத்து பதில் சொல்லட்டும். இது திமுகவும் பதில் சொல்லட்டும். இல்ல, அது அவங்களுடைய கான்ஸ்டிடியூஷன்ல கொடுத்திருக்காங்க. ஒன்றிய அரசோட வலியுறுத்தல் நம்ம வந்தே மாதத்தை எடுத்திருக்கோம். வந்தே மாதத்தை தேசிய கீதம் 2 தடவை பாடுறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. அதனால நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. தேசிய கீதம் இது ஒன்றிய அரசுடைய என்ன வலியுறுத்தினாங்களோ அது நம்ம வந்தே மாதத்தை எடுத்திருக்கோம். தமிழ் தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை கொடுத்தோம். தேசிய கீதம் 2 முறை ஒழிக்கப்பட்டதால் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நம்ம வந்தே மாதத்தை எடுத்துக்கிட்டு தமிழ் தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கோம். இல்ல, ஒரு சில விஷயங்களை அந்தந்த ஒன்றிய அரசு அவங்கதான் ஆதாரோட டேட்டா கம்ப்ளீட்டா என்ன இருந்தாலும் இதை ஒன்றிய அரசோட ஒரே டேட்டாவை மெயின்டைன் ஆச்சுன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இந்த ஆதார் கார்டு முழு டேட்டா அவங்க தான் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க நாங்களே கணக்கு எடுத்துக்கிறோம்னு சொல்லி முன்னாடி சொல்லியிருக்காங்க. ஸோ 2 வேலை ஒருத்தர் 2 வேலையும் செய்யக்கூடாது. ஏன்னா அதே நேரத்தில் இதில் அவங்க எடுக்கிறத நம்ம ஆய்வு செய்யலாம், அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் சரியாக இருக்கும். ஏன்னா 2 பேரும் ஒரே வேலையை செய்து முடிக்க முடியாது. நாங்கள் சரியாக இருக்காது.
இது அனைத்துமே நாங்கள் தீட்டிய திட்டம். இந்த வந்து நான் போன மாதம் போன 2 வாரத்துக்கு முன்னாடி முதல்வர் வந்து எந்தெந்த எதை நோக்கி நம்மளுடைய வாக்குறுதிகள் என்னென்ன கொடுக்கப்பட்டோம் அதெல்லாம் நிறைவேற்றணும். இதெல்லாம் திமுகவுடைய திட்டமா? சிங்கப்பெண் திட்டம், சிங்கப்பெண் திட்டம்லாம் வந்து எங்க முதல்வர் அறிவிச்ச திட்டம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் உருவாக்கிய திட்டங்கள். இது உறுதியாக இருப்போம். திமுக மாதிரியான ஒரு தமிழகத்திற்கு துரோகம் செய்யும் எந்த விஷயத்தை செய்ய மாட்டோம். இது உறுதியாக கண்டிப்பாக தமிழக வளர்ச்சியை நோக்கி இருக்கும். எந்த இடத்துல திரும்பவும் சொல்றோம், எந்த இடத்துல எதற்காகவும் யாருக்காகவும் எங்க தமிழக முதல்வர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டாங்க. வாய் திறந்து பேசுங்க சார். உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சிங்க வந்து பதாகை ஏற்றிருக்காங்க, அப்படி பாக்குறீங்க? இல்ல, முதல்ல உதயநிதிக்கும் இல்ல வந்த எதிர்கட்சியினருக்கும் வந்து ஒண்ணு புரியணும். இன்னைக்கு கவர்னர் உரை, இன்னைக்கு கவர்னர் மட்டும் தான் பேசுவார். கடைசியாக முதல்வர் என்னைக்கு பதில் உரை இருக்கோ அன்னைக்கு முதல்வர் பதில் உரை இருப்பாரு. அவங்க முதல்ல வந்து முதல்ல 5 வருஷமா அவர் வந்து அசம்பிளியில இருந்திருக்காரு எம்எல்ஏவா. திரு உதயநிதி துணை முதல்வராக இருந்திருக்கிறார். அப்ப என்ன நடைமுறைன்னு இது வரைக்கும் தெரியல. முதல்ல இன்னைக்கு வந்து கவர்னர் உரைக்கு நடுவில் யாரும் பேச மாட்டாங்க. அது முடிஞ்ச பிறகு கண்டிப்பா முதல்வர் வந்து எப்போ பதில் உரை இருக்குமோ அன்னைக்கு முதல்வர் பேசுவார். முதல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டு சட்டசபை வர சொல்லுங்க உதயநிதி. இல்ல, அவருக்கு முதல்ல எங்க மின்வெட்டு இருக்குன்னு நான் சொல்லுங்க. தினமும் வந்து மின்சார வாரியம் சார்பாக எங்கெங்கெல்லாம் மின்வெட்டு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து எங்கெங்கெல்லாம் வந்து மின்சார பாதிப்பு இருக்குது நம்ம வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ணிட்டு வரோம். ஒவ்வொரு நாளும் 35 இடம் 40 இடங்கள். இதுல வந்து நேத்து வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. அதுல 52 இடங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுல 15க்கும் மேற்பட்டது வந்து 1 மணி நேரத்துக்குள்ள சரி செய்யப்பட்டிருக்கு. அது 15க்கும் மேற்பட்ட இடங்கள். அது அப்படின்னா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 37 இடங்கள்ல நம்ம நேற்று நடந்த அனைத்து மின்சார பாதிப்புல 1 மணி நேரத்துக்குள்ள சரி செய்யப்பட்டிருக்கு. அதுல பெரும்பாலான இடங்கள்ல 15 நிமிஷத்துக்குள்ள சால்வ் செய்யப்பட்டிருக்கு. ஸோ தமிழகம் முழுவதும் இன்னைக்கு இவ்வளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல 4.5 லட்சம் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கிற ஒரு இவ்வளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நீங்க 52 இடங்கள் நேற்று பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதுல வந்து 37 இடங்கள் 1 மணி நேரத்துக்குள்ள சரி செய்யப்பட்டிருக்கு. அதற்கான அனைத்தும் வந்து நம்ம ஒவ்வொரு நாள் பப்ளிஷ் பண்றோம். பொதுவா அவர் வந்து ஏதோ சொல்லணுன்றதுக்காக திரு எடப்பாடி அவர்கள் வந்து அவருடைய கட்சி பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருக்கு. அதுல மாத்திருக்காக தமிழகம் முழுவதும் 52 இடங்கள்ல நேற்று வந்து மின்சாரம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த 52 இடங்கள்லயும் எதனால பாதிப்பு? அதுக்கு முதல் நாள் 35 இடங்கள் நினைவு 35 இடங்கள். ஸோ அது என்னன்னு கடந்த 1 வாரமாக எவ்வளவு இடத்துல மின்சாரம் பாதிப்பு இருக்குன்னு சொல்லி நம்ம பப்ளிஷ் பண்றோம். எவ்வளவு நேரத்துல அதை சரி செய்யறோம், என்னென்ன சரி செய்யறோம் சொல்லிட்டு தெளிவாக தினமும் காலையில முந்தான் நம்ம அதுக்கு முதல் நாளுடைய மின்சார வெட்டு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் பப்ளிஷ் பண்றோம். அவர் நேரடியா வந்து அவர் திமுக பார்த்து சொல்லணும். ஏன்னா அது வந்து நிறைய இடத்துல திமுகவின் தூண்டுதலின் பேர்ல நிறைய தவறுகள் நடக்கிறதாக எங்களுக்கும் தகவல் வந்துச்சு. அவர் திமுக பார்த்து சொல்லியிருக்காரு. அது திமுக தான் பதில் சொல்லணும். கொலைகள் நடைபெற்றிருப்பதாகவும் 17 சிறுமிகள் போக்சோ சட்டங்கள், அதாவது போன முந்த ஆட்சி 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் வந்து குற்ற சம்பவங்கள் நடக்கிறதோ அந்த அனைத்து குற்ற சம்பவங்களும் மறைக்கப்பட்டதான் பார்த்திருக்கோம். அண்ணா யூனிவர்சிட்டியிலே விஷயத்துல என்னாச்சு, 1 வாரம் கடுமையான போராட்டம் நடந்த பொழுது அண்ணா யூனிவர்சிட்டியில ஒழுங்கான ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டாரு. அதே மாதிரி முகப்பேர்ல ஒரு சிறுமி வந்து பாலியல் குற்றம் செய்யப்பட்ட பொழுது அதுவும் வந்து ஹைகோர்ட் தலையிட்டு சிபிஐ விசாரணை உத்தரவிட்டு பிறந்து நடந்துச்சு. இதுக்கு முந்தைய ஆட்சி காலத்துல வந்து ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க வந்து குற்ற சம்பவங்கள் மறைக்கும் வேலையில செஞ்சாங்க. எங்கேயுமே ஒழுங்கான வழக்கு பதிவு செய்யப்படலை. ஆனால் இப்பொழுது முதல்வர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், எந்த குற்ற சம்பவம் நடந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். யாரு செய்தாலும் அவர் மீது எந்த தயவுதாட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடுமையான அவர் மீது நடவடிக்கை எடுத்து அந்த சம்பவங்களுக்கான யாரு தொடர்பு அனைவரும் கைது செய்யப்படும் என்ன தெளிவா அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா இடத்துலயும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஏதாவது ஒரு இடத்துல ப்ரொசீஜர் மிஸ்டேக் சொல்லுங்க. அண்ணா நகர் சிறுமி விஷயத்துல என்னாச்சு, 1 வாரமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க. 1 வாரமா பத்திரிகை எல்லாம் சொல்லி அப்புறம் உயர்நீதிமன்றம் தலையிட்டு தான் அந்த சிறுமிக்கு நியாயம் கிடைச்சது. அண்ணா யூனிவர்சிட்டி என்னாச்சுன்னு தெரியும். இங்க ஏதாவது இடத்துல ப்ரொசீஜரல் மிஸ்டேக் இருக்கான்னு சொல்லுங்க. குற்ற சம்பவங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் தனிப்பட்ட காரணங்களால் குற்ற சம்பவம் நடக்குது. ஆனால் இங்க அரசு எப்படி அதை நடத்துதுன்னு சொல்லிதான் நீங்க பார்க்கணும். தமிழகம் முழுவதும் கம்பாரிசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக குற்ற சம்பவம் தனிப்பட்ட குற்ற சம்பவங்கள் எல்லாம் இருக்குதான் செய்யுது. அதை கண்ட்ரோல் செய்யற வேலையில தான் நடந்துட்டு இருக்கோம். இது எல்லா இடத்துலயும் வந்து அதிகாரிகள் அதனால்தான் தேவையான இடத்துல யார் இருந்தால் பொருத்தமா இருக்குன்னு அதிகாரிகள் மாற்றங்கள் செய்யப்பட்டு வருது. முதல்வர் தினந்தோறும் எந்த அதிகாரி எங்க இருந்தால் அந்த இடத்துல குற்ற சம்பவம் குறைக்கப்படும் மாற்றம்
மாற்றம் செய்யப்பட்டே வராங்க. குற்ற சம்பவங்கள் நடைபெற்றாலும் அதை எப்படி அரசு கையாளுதுன்னு பார்க்கணும். அதே நேரத்தில் இந்த அரசு வந்து எதையும் மூடி மறைக்கவில்லை, போன அரசு மாதிரி எதையும் மூடி மறைக்கவில்லை. எல்லாம் தெளிவாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க போகிறது. எங்கேயுமே தயவு தாட்சம் இல்லை, எந்த அரசியல் குறுக்கணும் இல்லை. யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க சொல்லுவது முதல்வருடைய உத்தரவு. தடுக்கிறதுக்கான வழிமுறை எதிராம குற்றம் நடந்த பிறகு நான் தண்டனை வாங்கி குற்றங்களை தடுப்பதற்கு என்னென்ன மாதிரியான குற்றங்கள் இருக்கும். தனிப்பட்ட காரணங்களா இப்ப நீங்க எடுத்த அனைத்து கொலைகளையும் பாத்தீங்கன்னா குற்றங்கள் இல்ல இதுல பாத்தீங்கன்னா குற்ற சம்பவங்கள்ல தனிப்பட்ட காரணங்களா நடக்கும், உணர்ச்சி வசப்பட்டு நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு எப்படியாக நம்ம டீல் பண்ண முடியும். அதே நேரத்துல வேற சமுதாய ரீதியாக வேற ஏதாவது ரீதியாக என்ன நடக்குன்னு பார்க்கணும். சோ இதெல்லாம் பாகுபடுத்தி அதற்கு தேவையான அளவு நடவடிக்கை எடுக்கணும். அதை முழு வீச்சுல முதல்ல செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா பெண்கள் மீதான குற்றங்களுக்கு நம்ம வந்து சிங்கப்பெண் திட்டம் கொண்டு வந்து ஒரு வாரம் நம்ம லான்ச் பண்ணி ஒரு வாரம் ஆச்சு. இதை நம்ம இன்னும் பெருசாக்குறது தான் நம்மளுடைய முதல்வருடைய பிளான். ஸோ இதை பெருசாக்கணும், அவங்களுக்கு தேவையான நவீன கருவியை வாங்கிக்கணும், இந்த டீம் ஸ்டெபிலைஸ் ஆவாங்க. இதுக்கு ப்ரையாரிட்டி, அதாவது பெண்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து குற்றங்களும் ப்ரையாரிட்டி இருக்கும். இவங்க டெக்னிக்கல் ரீதியாக இவங்களுக்கு வந்து ஒரு ஆப் எல்லாம் கொண்டு வந்து அவங்க வந்து மேலும் மாடர்னைஸ் பண்ணணும். ஸோ எல்லா இடத்துல அவங்க உடனே அட்டன் பண்ணுறதுக்கான இது வேணும். ஸோ இப்போ திட்டங்கள் துவங்கப்பட்டிருக்கு, உடனடியாக இது எல்லாத்தையும் ஸ்டெபிலைஸ் பண்ணப்படும். கண்டிப்பாக காலப்போக்கில் எந்தெந்த இடத்துலாம் வந்து சமூக ரீதியாக நடக்கப்படும் அனைத்து குற்றங்களையும் தடுப்பதற்கும் குறைப்பதற்கும் அரசாங்கம் முழு வீச்சில் நடவடிக்கை எடுக்கும். அதே தனிப்பட்ட காரணங்கள் நடக்கும் குற்றங்களுக்கு எல்லாவற்றுக்கும் தேவையான நடவடிக்கைகள் எங்கேயும் பாரபட்சம் இல்லாமல் எந்த இதுவும் இல்லாமல் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும். சிங்கப்பெண் பாதுகாப்பு படைக்கு போதிய அதிகாரம் கொடுக்கல, தேவையான அதிகாரங்கள் தேவையான வாகனங்கள் தேவையான அனைத்து உபகரணங்கள் அனைத்தும் கொடுக்கப்பட்டிருக்கு. இது என்ன என்ஹான்ஸ் பண்ணப்படும், எங்கேயுமே வந்து அது கண்டிப்பா இது இன்னும் பெரிய லெவல்ல என்ஹான்ஸ் பண்ணப்படும். அந்த சிங்கப்பெண் படைக்கு தேவையான விஷயம் என்ஹான்ஸ் எவ்வளவு நிதி இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. நம்ம குறிப்பிட்ட வாக்குறுதிகள் கொடுத்திருக்கோம், அந்த வாக்குறுதிகள் தான் காலக்கெடு வச்சிருக்கோமா, என்ன மாதிரி வாக்குறுதி நிறைவேற்றப்படும்? அது அந்த நிதிநிலை அறிக்கையில வெள்ளை அறிக்கை கொடுக்கப்பட்டதோட நோக்கம் தமிழக அரசு என்ன நிலைமையில் இருக்குன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். எத்தனை லட்சம் கோடி இருக்கு, என்ன நிலைமை இருக்கு, ஒவ்வொரு துறையும் என்ன நிலைமை இருக்கு. இப்போ மின்சார வாரியம் 2 லட்சம் கோடி கடன், போக்குவரத்து துறை எவ்வளவு கடன் இருக்கு, என்ன நிலைமையில் இருக்குன்னா. சோ இதை மீட்டெடுக்கும் வேலை செய்யணும். கடந்த 20 ஆண்டுகளாக 25 ஆண்டுகளாக ஏதாவது ஒரு அடிஷனல் கூடுதல் வருவாய் இந்த அரசுக்கு வரும்னு பார்த்தா எதுவுமே இல்லை. இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்கள் அனைத்தும் நலிவடைந்து போயிருக்கு. ஏன்னா இது முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த லாபத்தில் இயங்கின போக்குவரத்துறை மின்சாரத்துறை அனைத்தும் இப்ப நலிவடைந்து போயிருக்குது. ஸோ அடிஷனல் ரெவன்யூ கூடுதலாக வருவாயை பெருக்குவதற்கான எந்த முயற்சியும் இவர் செய்யவில்லை. போன தடவை அப்படிதான் அவங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்ப அவங்க எந்த இதையும் செய்யல. ஏன் அப்ப இருந்த முன்னாள் நிதியமைச்சர் 30,000 கோடியை ஒரு குடும்பம் மட்டும் திருடி விட்டதுன்னு சொன்னாரு. ஒரு குடும்பம் மட்டும் 30,000 கோடி அவர்களால் திருடப்பட்டதுன்னு சொன்னாரு. இது வரைக்கும் அதுக்கு யாராவது பதில் சொல்லியிருக்காங்களா? இது வரைக்கும் அவராவது வந்து என்னை வந்து 30,000 கோடி திருடிட்டேன்னு ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ஆடியோல உண்மைத்தன்மை இருக்கான்னு சொல்லி அவரே வந்து இப்ப வரைக்கும் ஏதாவது ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரா? ஒரு குடும்பம் மட்டும் 30,000 கோடி ஒரே வருஷத்துல திருடினார் என்றால் இந்த 5 வருஷம் தமிழகத்தோட நிதிநிலை எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. இதான் முதல்வர் தெளிவாக சொன்னது. லஞ்ச லாவணியத்தை குறைச்சாலே போதுமான அளவு நம்ம வந்து நிதியை சேமிக்க முடியும். அதற்கடுத்து நிதி ஆதாரத்தை பெருக்குவதற்கு ஒவ்வொரு துறையையும் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளை மீட்டெடுக்கிறதுக்கு தான் முதல்ல வந்து பாடுபட்டு கொண்டிருக்கிறார். இப்ப இருக்கிற நிலைமையை மக்களுக்கு சொல்லியாச்சு. ஒவ்வொருத்தர் அடுத்த வாரம் கண்டிப்பாக மின்சார வாரிய சார்பாக நாங்கள் வெள்ளை அறிக்கை முழுவதுமாக ஆய்வு செய்துவிட்டு நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ ஒவ்வொரு துறையும் நம்ம மீட்டெடுக்க வேண்டிய நிலைமை இருக்கும். இப்ப இருக்கிற நிலைமையை சொல்லியாச்சு. இதற்கப்புறம் இதுக்கு வருவாய் பெருக்கணும். ஏன்னா அடிஷனல் வருவாய் பெருக்கணும். நம்ம வந்து மின்சாரம் இது மாதிரி பொதுத்துறை நிறுவனங்கள் தமிழகத்தில் ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? 25 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் வந்து தமிழகத்தில் இருக்கிற கல்வி நிலையங்கள், அதாவது யூனிவர்சிட்டிஸ், ஹையர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி இருக்கு, ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி லாபத்தில் இயங்குதா? அதே நேரத்தில் பிரைவேட் யூனிவர்சிட்டி இன்னைக்கு இருக்கிற திமுக முன்னாள் அமைச்சர்கள் அனைவரும் டீம்டு யூனிவர்சிட்டி வச்சிருக்காங்க. அனைத்து டீம்டு யூனிவர்சிட்டியிலும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 நட்சத்திர ஹோட்டல் அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஆனால் அரசு துறை இருக்கிற அனைத்து யூனிவர்சிட்டி என்ன நிலைமை இருக்கு? ஸோ இதுதான் இவர்களுடைய சாதனை. நமக்கு தேவை அரசு நிறுவனங்கள், அரசு துறை நிறுவனங்கள் வளர வேண்டும். அரசு துறையில் இருக்க புதிதாக வருவாயை பெருக்கிறதுக்கான புதிதாக பல முயற்சிகள் பல நிறுவனங்கள் துவங்கப்பட வேண்டும். இதையெல்லாம் சரி செய்யறதுக்கு தான் நேற்று நிதிநிலை அறிக்கை கொடுக்கப்பட்டது. இதன் மூலமாக எங்களுக்கு எல்லாம் முதல்வர் வந்து ஒவ்வொரு துறைக்கும் எப்படி செயல்பட வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தால் அதையெல்லாம் சரி செய்யறதுக்கான வேலையை நாங்கள் துவங்கியிருக்கோம். இல்ல பரந்தூர் விவகாரம் நாங்க ஏற்கனவே முதல்வர் வந்து முதல்வருடைய முதல் போராட்டம் பரந்தூர்ல இருந்து துவங்கப்பட்டுச்சு. கண்டிப்பாக மாற்று இடமா இல்லை என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதெல்லாம் ஆய்வு செய்துவிட்டு முதல்வருடைய ஒப்புதல் பேர்ல என்ன தேவையோ அது அறிவிக்கப்படும். பட் இது எங்களுடைய முதல்வருடைய முதல் போராட்டம் அங்கிருந்தா கள போராட்டம் அங்கிருந்தா துவங்குச்சு. அதற்கு அந்த ஸ்டாண்டு கண்டிப்பா உறுதியாக இருக்கும். பட் நம்ம வளர்ச்சிக்கு எதிராகவும் இல்லை, எங்கேயுமே ஏர்போர்ட்டுக்கு எதிராகவோ இல்லை வளர்ச்சிக்கு எதிராக இல்லை. பட் தேவையில்லாமல் நீர்நிலைகளை மூடி அங்கே 3 போகங்கள் விளையக்கூடிய
இருக்கக்கூடிய ஒரு விளைநிலங்களை அழித்து நாம் ஒரு வளர்ச்சியை செய்ய வேண்டும். ஆல்டர்னேட்டிவ் இடம் ஃபிக்ஸ் பண்ணலாமா என்ன சொல்லிட்டு வல்லுநர்கள் ஆய்வு செய்து அதிகாரம் ஆய்வு செய்து அவங்க முடியும். அதே இடங்கள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட பள்ளிக்கண்ணையில சதுப்புநிலத்துல வந்து தனியார் நிறுவனத்துக்கு வந்து கட்டுமானத்துக்கு அனுமதி கொடுத்தாங்க. விதிமீறல் சுற்றுச்சூழல் துறை வந்து இப்ப வந்து அனுமதி ரத்து பண்ணிட்டாங்க. டிவிஎஸ்க்கு புகார் கொடுத்திருக்கு, அது உரிய நடவடிக்கை கண்டிப்பாக எல்லா இந்த புகார்கள் மீது அந்த பிரிகேட் நிறுவனம் அந்த புகார்கள் மீது கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். ஏன்னா அதில் யார் யார் தவறு செய்தாலும், ஏன்னா சதுப்பு நில காடுகள் இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கும், இயற்கை வளங்களை திருட யார் முயற்சி செய்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த சதுப்பு நில காடுகள் விஷயத்தில் ஏற்கனவே ஆய்வுகள் போயிட்டு இருக்கு. அதனால அந்த சுற்றுச்சூழல் அனுமதி அனைத்தும் ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதுவரை கண்டுக்காமல் இருந்த துறைகள் இப்பதான் இயங்க ஆரம்பிச்சிருக்கு, ரத்து செய்யப்பட்டிருக்கு. விரைவாக தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும். போன ஆட்சியில நடந்த மிகப்பெரிய ஒரு தவறே என்ன பாத்தீங்கன்னா F2, அதாவது இந்த மனமகிழ் மன்றங்கள் பேர்ல எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க டாஸ்மார்க் இருக்கோ அதுல 25 to 30% F2 பார் ஓபன் பண்ணா. F2 பாரோட லைசன்ஸ் எப்படின்னா நீங்க வந்து அவங்களுக்கு வந்து சொசைட்டி அவங்க வந்து ஒரு மன்றமாக இருக்கணும், அது கிளப்பா இருக்கணும், அந்த கிளப்புக்கு மெம்பர் இருக்கணும். அதுல இந்த மாதிரியான ரூல்ஸ் இருக்கு. இதெல்லாம் வயலேட் பண்ணப்பட்டு போன 5 வருஷத்துல அதிகப்படி 3 to 4 மடங்கு அதிகம் கொடுத்துருக்காங்க. அதை கண்டிப்பாக அந்த துறை அமைச்சர் ஆய்வு செய்வதில்லை. ஏதாவது வயலேஷன் இருக்கா? இதுக்கு மேல் வந்து எந்த F2, அதாவது இதுக்கு மேல் மனமகிழ் மன்றங்கள் திறக்கும் எந்த முடிவையும் அந்த துறை அமைச்சர் ப்ராப்பர் ஆய்வு பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. கண்டிப்பா ஏற்கனவே இருக்கிறத எப்படி கண்ட்ரோல் பண்ணுன்ற விஷயத்தையும் நாங்க கண்டிப்பா ஆய்வு செஞ்சுட்டு தான் இருக்கோம். தேவையான அளவுல கட்டுப்படுத்துவதற்கான அனைத்து முயற்சியும் குறிப்பிட்டிருந்தீங்க. தனியார் ஒப்பந்தத்துல இயங்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் பேருந்து லாபத்து நோக்கத்தில் இயங்குதுன்னு கடந்த முறை போக்குவரத்து அமைச்சர் இதே சட்டப்பேரவையில் சொல்லியிருந்தாரு. அப்ப எப்படி போக்குவரத்து துறையில அங்க இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு கூட நம்ம சம்பளம் கொடுக்க முடியும், அவங்களோட பென்ஷன் அவங்களோட ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் கூட கொடுக்க முடியாத நிலைமையில தான் இருக்கும். இந்த துறை 15 வருஷத்துக்கு முன்னாடி எப்படியா இருந்துச்சு? இன்னைக்கு இருக்கிற டெப்போல டயர் மாத்துறதுக்கு அவங்கள்ட்ட பணம் இல்லை, மெயின்டெனன்ஸுக்கு பணம் இல்லை. ஸோ இந்த துறை எவ்வளவு லாபகரமா இயங்கிட்டு இருந்த துறை ஒன்னும் இல்லை. இன்னைக்கு இருக்கிற தனியார் பேருந்துகள் அதிகமானதுக்கும் போக்குவரத்து துறை குறைஞ்சதுக்கு, நம்ம அரசு பேருந்துகள் குறைஞ்சதுக்கும் என்ன காரணம்? ஸோ இந்த போக்குவரத்து துறையை முழுமையாக மீட்டெடுக்கும் வேலைகள்ல நம்ம இருக்கிறோம். ஏன்னா அதுல பல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்க. போன 5 வருஷத்துல புதிதாக பெரிய அளவில் தொழிலாளர்களும் எடுக்கப்படவில்லை. அதே தான் நீங்க மின்சார வாரியத்துல கண்டிப்பா அதெல்லாம் சீரமைக்கும் வேலையில தனியார் பேருந்தோடைய கட்டணம் வந்து எந்த அறிவிப்பு இல்லாம, அதாவது அரசாங்கத்தோடைய அனுமதியை பெறாம சில இடங்கள்ல வந்து தனியார் பேருந்து கட்டணம் வந்து உயர்த்தப்பட்டிருக்கிறதா இல்ல. அதை கண்டிப்பா கட்டுப்படுத்துற வேலையில அந்த அமைச்சர் துறை அமைச்சரும் அங்க களத்துல போய் ஆய்வு செஞ்சுட்டு ஏதாவது ஸ்பெசிபிக் கம்ப்ளைண்ட் கண்டிப்பா சார். முழுமையா பயிர்கடன் தள்ளுபடி செய்யணும் தொடர்ச்சியா விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வாக்குறுதி வந்து முழுமையா கொடுக்கப்பட்டதுல 75,000 கீழே நேற்று வந்து அறிவிப்பு வந்திருக்கு. 6,000 கோடி அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. அதுல 14 லட்சம் மேற்பட்ட விவசாயிகள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. மொத்த விவசாயிகள் 80-90% விவசாயிகள் பயிர்க்கடன் வாங்கின விவசாயிகள் பயனடைஞ்சிருக்காங்க. கண்டிப்பா என்ன சொல்லப்பட்டதோ அதை வந்து கண்டிப்பா செய்ய முடியாது. அதாவது மின்னகத்துல கண்டிப்பா கியூல இருக்கிற சிஸ்டம் வந்து கிரியேட் பண்றது. முன்னாடி இருந்து எப்படின்னா அவங்க மின்னகம் தனியா செயல்பட்டு இருந்துச்சு, மின்னகத்துக்கும் மின்சார வாரியத்துக்குமே சம்பந்தம் இல்லாமல் செயல்பட்டு இருந்துச்சு. இப்ப அனைத்தும் சீரமைக்கப்பட்டிருக்கு. முன்னாடி வந்து மின்னகத்திற்கும் அங்க இருக்கிற சோசியல் மீடியா டீமுக்கே சம்பந்தம் இல்லாம இருந்துச்சு. மின்னகத்திற்கும் மற்ற அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கிற நிறுவனங்களுக்குமே தொடர்பு இல்லாம இருந்துச்சு. இப்ப சீரமைக்கப்பட்டு தினமும் வந்து மின்னகம் வந்து அங்க இருக்கிற டிஸ்ட்ரிபியூஷன்ல எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி இருக்காங்க. இன்னும் வந்து அந்த கியூ அதிகரிக்கிறதுக்கும் மேலும் அதை வந்து இப்ப 350 பேர்கிட்ட அதுல வேலை பார்க்கறாங்க. இது அதிகரிக்கான வேலை நடந்துட்டு இருக்கு. விரைவில் அதுக்கான டெண்டர் விடப்பட்டு அதிகமான நபர்கள் அதுல பணியமர்த்தப்படுவாங்க. விரைவில் சீரமைக்கப்படும். அதான் சொல்றேன், முன்னாடி வந்து இது தவறாக இது முறையாக செயல்படுத்தப்படவில்லை. ஒவ்வொரு ஷிப்டுக்கும் 100 பேர் இருந்து மின்னகத்துல பணியாற்றிட்டு இருந்தாங்க அந்த கால் சென்டர்ல. அது போதுமானதாக இல்லை. அது சீரமைக்கிற வேலை நடந்துட்டு இருக்கு. விரைவில் அதை சீரமைச்சு விட்டு அனைவருக்கும் கால் எடுக்கிறதுக்கும் வாட்ஸ்அப் பாட்ல, அதாவது வாட்ஸ்அப் மூலியமாக புகார் அளிக்கிறதுக்கும் அனைத்து புகார்களுக்கும் உடனடியாக அவங்களுக்கு தேவையான ரிப்ளை பண்றதுக்கும் அனைத்து வேலைகள் நடந்துட்டு இருக்கு. விரைவில் அந்த கஸ்டமர்ஸ் வந்து இருக்கிற பொதுமக்கள் வந்து சுலபமாக கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அவங்களுக்கான உடனே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஆனா சீரமைப்பு நடந்துட்டு கிடைக்கக்கூடிய தகவல் வந்து தவறா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணமா எப்போ கரண்ட் வரும் கேட்டா 2 மணி நேரம் சொல்றாங்க. போன் வச்சா கரண்ட் இல்ல. இப்ப அது இல்ல ஒரு விஷயம் என்னன்னா,
நீங்களும் வந்து நிறைய இடத்துல கன்சியூமர் நம்பர் கொடுத்தாதான் அவங்களுக்கு எந்த லொகேஷன் தெரியும். அதை கொடுத்தாதான் அவங்களுக்கு எந்த லொகேஷன் தெரியும். கன்சியூமர் நம்பர் இல்லாமல் பொதுவாக ஒரு ஊரை மென்ஷன் பண்ணி போட்டோம்னா அவங்களுக்கு, ஏன்னா ஒவ்வொரு ஊர்லயும் வந்து நூற்றுக்கணக்கான டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கும். ஸோ கன்சியூமர் நம்பர் கொடுத்தாதான் அவங்களுக்கு வந்து அவங்க எங்கன்னு சொல்லி அவங்க லொகேட் பண்ண முடியும். அதுக்காக கன்சியூமர் நம்பர் உடனே கேட்கறாங்க. நீங்க ஒரு வாரமா பார்த்துருப்பீங்க, நிறைய சீரமைப்புகள் வந்து மின்னகமும் அங்க இருக்க சோசியல் மீடியா எல்லாம் சேர்ந்து பண்ணிருக்காங்க. விரைவில் அனைத்தும் சீரமைக்கும்.